வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேஸ் அடுப்பு தான் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த அட்டை பாக்ஸ் வச்சு எப்படி நம்ம அதை பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒயர் வாங்கின ஒரு பாக்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலரில் பாக்ஸ் சைடில் வந்து இந்த மாதிரி அட்டை பாக்ஸில் சில்வர் கலரில் கொடுத்துருந்தாங்க. நான் அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணி அந்த அடுப்புக்கு பகுதி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே அந்த கம்பி மாதிரி வருமே, அதுக்கு வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வைக்க போகிறேன். அதனால் இந்த இதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே சின்ன கம்பி மாதிரி வரதுக்கு இந்த மாதிரி ஒரு பீசஸ் இருந்துச்சு. அதை 4ஆக கட் பண்ணி 4 சைடு வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கம் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே இருக்க எல்லாமே கார்ட்போர்ட் தான், அந்த சில்வர் பீசஸ்ஸு. அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் சில்வர் கலர் ஏதாவது பேப்பர்னாலும் ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த கார்னர் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது இந்த பாக்ஸோட போர்ஷன் தான். அந்த கம்பி மாதிரி இருக்கிறது இதை வந்து 4ஆக கட் பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓவராலாக சூப்பராக நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதில் இந்த சுவிட்சுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் போர்ஷனை வந்து ஒட்டியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பட்டன்ஸ் கூட அதில் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கம்பி போர்ஷனும் இந்த பட்டன் போர்ஷனும் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்து வந்துக்கலாம். இது எல்லாத்தையும் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அதில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக நமக்கு வந்திருக்கு. ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது கேஸ் ஸ்டவ்வுக்கு. இப்போ நம்ம பர்னர் மட்டும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன பிளாஸ்டிக் பீசஸ் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதில் கோல்டன் கலர் வந்து அடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நமக்கு கேஸ் ஸ்டவ் வந்து ரெடி ஆகிருக்கு. மினியேச்சர் கேஸ் ஸ்டவ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.